இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப வேறங்க மழை பெய்தோன்னான் இருக்கு. வேறங்க எப்படி மழை பெய்யுது நினைச்ச கையெல்லாம் ஈரமாகுது. சரியான மழையா கிடக்கு. மழையானபடியா இப்ப பாத்தீங்கன்னா இது 17 நாள் வச்ச மிளகாக்கண்டு வேறங்க. இந்த மிளகாக்கண்டு இப்ப வச்சு நாத்தா தான் இப்போ வச்ச விததாக்கையில நாத்தா வச்சு 17 நாள் இப்ப வேறங்க மிளகாக்கண்டை சுத்தி கிண்டி கொண்டு போயினா புல்லுவல் உண்டது. அப்ப அதுல இதண்டி அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இது பாருங்க, இதுல இதெல்லாம் கீரை. இங்க பாருங்க, பூசணியை சுத்தி ஃபுல்லா கீரை தான் போட்டுருக்கு. இந்த கீரை இன்னொரு ஒரு கிழமைக்குள்ள புடுங்கி கடைக்கு கொடுக்கலாம். இதுக்கு எந்த விதமான நீரும் பாய்ச்சிர இல்லை. இந்த கீரைக்கு எந்த விதமான ரசாயனமும் இல்லை. இது எப்படி விதைக்கணுமோ அப்ப இது முதல் மிஷினால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி மழை பெய்துட்டு பாருங்க. சரியான மழையும் காத்துமாக்கிடாக்கு. இது அடமழை இல்லை, விட்டு விட்டு தான் பெய்து இருக்கு பாருங்க. அங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா வெளிச்சமாகிடாக்கு. அதே சமயம் கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இருட்டி கொண்டு இருக்கு மேகத்தை பாருங்க. தோட்டத்தை பாருங்க. இன்றைக்கு இன்னும் இந்தியா கிளைமேட் ஒரு வித்தியாசமான கிளைமேட்டா இருக்கு பாருங்க. இப்படி ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்கடா இந்த மலையக்க நிற்கிறான்னு யோசிப்பியல் வந்துட்டேன். திடீர்னு மழையா போச்சு. இதுவும் மட்டி வீட்டில் தான் ஒரு இடம். மட்டியில் சந்திரபுரம்னு சொல்றது. சந்திரபுரத்துக்கு அந்த சவாரி நடக்கிற தரவைக்கு போற ரோட்ல வந்தீங்கன்னா இதுல இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி வச்சிருக்கணும். அதை விட மிளகாக்கண்டெல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. தக்காளி மிளகாக்கண்டெல்லாம் நிறைய வச்சிருக்கணும் பாருங்க. ஜாலெல்லாம் பெருது நிறைய ஆகலேருந்து வந்துருக்கணும் தோட்டத்தால பார்த்தீங்கன்னா தெரியும். இஞ்சால வேறங்க தக்காளி எல்லாம் வச்சிருக்கணும். வாங்கோ தொடர்ந்து காணொலிக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மக்களே, இப்ப வேறங்க மழை பெய்தோன்னான் இருக்கு. வேறங்க எப்படி மழை பெய்யுது நினைச்ச கையெல்லாம் ஈரமாகுது. சரியான மழையா கிடக்கு. மழையானபடியா இப்ப பாத்தீங்கன்னா இது 17 நாள் வச்ச மிளகாக்கண்டு வேறங்க. இந்த மிளகாக்கண்டு இப்ப வச்சு நாத்தா தான் இப்போ வச்ச விததாக்கையில நாத்தா வச்சு 17 நாள் இப்ப வேறங்க மிளகாக்கண்டை சுத்தி கிண்டி கொண்டு போயினா புல்லுவல் உண்டது. அப்ப அதுல இதண்டி அப்படி புடுங்கி கிண்டி கொண்டு போறாரு. அங்க பாருங்க அந்த அண்ணன் கிண்டி கொண்டு இருக்கிறார். பாத்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் இப்ப இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இது பாதை தான். இந்த பாதையால போகும். பாதையில செருப்பு போடலாம். வயலுக்குள்ளுக்கு எப்பவுமே தோட்டங்களுக்கு செருப்பு நாங்கள் போடக்கூடாது. யாராக இருந்தாலும் வயலுக்கு செருப்பு போடக்கூடாது. இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் தக்காளி பாருங்க. தக்காளி எப்படி நிக்கன்னு சொல்லி இப்போ பூக்க வலிக்கிட்டு பூவை பாருங்க எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி பூவை பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது இன்னொரு 15-20 இப்ப 15-20 நாள் நல்ல வெயில் அரிச்சா இது ஒரு 15-20 நாள்ல இந்த தக்காளி புடுங்கலாம். இந்த பூ காயாகி பழமாகி அதான் விற்பனைக்கு தயாராகிடும். அதே சமயம் இப்போ இதே மப்பும் மழையுமா இருந்தா குறைஞ்சது 1 மாதம் என்றாலும் செல்லுவாம். இந்த ஐயா சொன்னவர் குறைஞ்சது இது 1 மாதம் என்றாலும் செல்லுவாம். இப்போ இந்த ஐயாண்ட தோட்டம் மிளகாயும் பூசணி தான் இந்த ஐயாண்ட தோட்டம். வாங்கோ உள்ளுக்கு இறங்கி பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா இது பாருங்க, இதுல இதெல்லாம் கீரை. இங்க பாருங்க, பூசணியை சுத்தி ஃபுல்லா கீரை தான் போட்டுருக்கு. இந்த கீரை இன்னொரு ஒரு கிழமைக்குள்ள புடுங்கி கடைக்கு கொடுக்கலாம். இதுக்கு எந்த விதமான நீரும் பாய்ச்சிர இல்லை. இந்த கீரைக்கு எந்த விதமான ரசாயனமும் இல்லை. இது எப்படி விதைக்கணுமோ அப்ப இது முதல் மிஷினால உலகிய இதுக்கு கீரை போட்டு வருது. பிறகு அந்த குழி மாதிரி டிஎஸ்பி எல்லாம் போட்டா பிறகு கிழங்கு டிஎஸ்பி போட்டு பூசணியை இவங்க மற்றது மிளகாக்கண்டெல்லாம் வச்ச பிறகு அதை அந்தந்த இடத்துல வச்சிருப்பினா அது அப்படியே போட்டது கீரை கொட்டை தண்டவாட்டுக்கு முளைக்கும். இது இப்படிப்பட்ட கீரை முளதிறன் அதிகமாக காணப்படுமா. முளதிறன் எப்பவுமே இதுல அதிகமா இருக்குமா. இப்போ நார்மலா நாங்கள் தண்ணி பாய்ச்சி எடுக்கிற கீரைக்கும் இந்த கீரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனா இதே பாருங்க, இந்த பூசணி கிடைக்கையும் ஃபுல்லா கீரை தான். இதெல்லாம் கீரை தான். இந்த புல்லு மாதிரி இருக்கு. புல்லு முளைச்சிருக்குது. முளைக்கல இல்ல, புல்லு முளைச்சிருக்கு. இப்ப கீரை வளர்ந்துட்டேன்னு சொன்னா புல்ல அமர்த்திருமா. இப்ப பாருங்க அப்படியே பாருங்க இதே தான் புல்லு கிடக்கு. ஏன்னா ரெகுலரா தோட்டம் செய்யறவேல். இப்ப இதுக்கு இப்ப கீரை பிடிங்கினா போல கொஞ்சம் இதுல புல்லு மருந்து அடிச்சு விட்டா புல்லெல்லாம் செத்துடும். பாருங்க இது வச்சு 23 நாள். இது நான் விதையாத்தான் நட்ட வேலாம். மிளகா மாதிரி நான் கண்டு உயர் பாத்தி போட்டு கண்டு பிடிங்கி நடையில இது விதையாத்தான் இதுக்கு நட்டு விட்டவேல். பாருங்க ஒரு நேரான முறையில நட்டுரைக்கணும். பாருங்க ஒரு பாத்தி எப்படி நேரான முறையில நட்டுரைக்கணும்னு சொல்லி இஞ்சால் கரையிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி அங்காலையும் பாருங்க. அடுத்த பக்கமும் பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி அங்கால சணல் நிக்குது. அதே சமயம் இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பைத்த நிக்குது பாருங்க. பைத்தியம் சைட்டுக்கு நட்டுருக்க. இது சைட்ல அந்த வேலி மாதிரி என்னதுக்கான அந்த பைத்த நட்ட நீங்கள்
கொட்டை பைத்தாங்க கரைக்கு நடுற நீங்கள் அந்த குரங்கு அதுல தாக்காதுக்கு அந்த வேலி பாதுகாப்பு மாதிரி போடுறோம் நீங்க குரங்குகள் அதுகளுக்காண்டி தான் மெயினா வந்து இதுக்கு வந்து பைத்தை வந்து போடுற வேறாம். இப்போ இந்த நேருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க உள்ள வந்து பைத்து தான் இந்த இடையில 2 பூசணிக்கு இடையக்க பைத்தை அப்படி வச்சு கொண்டு அது கரையில தான் வச்சிருக்காரு. இடையில ஒரு டாம் இல்ல நடுவுல ஒரு டாம் வைக்கல ஃபுல்லா வந்து கரையில தான். இது வந்து விதியோ நீங்க போட்ட நீங்கள் இது கொட்டை தாட்ட நீங்கள் நாத்து கண்டனும் பிடிங்க நடையில அப்படி இல்லை மிளகா மாதிரி இல்லை. இது வந்து கொட்டை தான் நான் வந்து ஐயா தாட்டார். எத்தனை கொட்டை தாட்ட நீங்கள் ஒரு பாத்திக்கு 3-4 கொட்டை தாட்ட நீங்கள். இப்போ ஐயா சொல்றாரு வந்து 3-4 கொட்டை வந்து இதுக்கு வந்து தாட்டை தான். இதில் பாருங்க அப்படியே பார்த்து கொண்டு போனீங்கன்னா இது ஃபுல்லா வந்து அப்படித்தான். இது பாருங்க இதுல ஒரு கொட்டை பைத்த நிக்குது. இஞ்சால பாருங்க இஞ்சாலையும் அதே மாதிரி நிக்குது. அப்படியே அங்க அந்த ஒன்று அப்படியே 2 பூசணி கிடைக்க அப்படியே நிக்குது பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது வந்து என்ன எத்தனை நாள் ஐயா இது வந்து பூத்து காய்க்க வலி இதுக்கு ரெக்க வலிக்கிட பூக்க வலிக்கிடும். இப்ப வந்து இது வந்து மழை இல்லை என்று சொன்னாலாம் இதை வந்து உழுது பாத்தி கட்டி இப்ப தண்ணீர் வச்சாலாம் வந்து பூக்க வலிக்கிட்டு இருந்தான். பூசணி பூக்க வலிக்கிட்டா அப்புறம் என்ன பூத்தாலே காய் தந்த மாதிரி சாமான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து மழை பெய்துட்டு பாருங்க சரியான மழையும் காத்து மாக்கிடாக்கு. இது வந்து அடமழை இல்ல அது வந்து விட்டு தான் பெய்துருக்கு பாருங்க. அங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா வெளிச்சமாகடாக்கு. அதே சமயம் கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இருட்டி கொண்டு இருக்கு மேகத்தை பாருங்க. தோட்டத்தை பாருங்க இன்றைக்கு இன்னும் இந்தியா கிளைமேட் வந்து ஒரு வித்தியாசமான கிளைமேட்டா இருக்கு பாருங்க. இப்படியே பாருங்க கொஞ்சம் எல்லாம் இருட்டி கிடாக்கு. அதே மாதிரி அங்கால இருக்க நெல் வயல் எல்லாம் வந்து பாறை விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு நெல் வயல பாத்தீங்கன்னா தெரியும். இதுல பாருங்க இந்த மலையக்கு தான் வந்து நாங்கள் வந்து இப்ப வந்து நிக்கிறோம். சரியான மழையாகடாக்கு. மழை வந்து இப்ப வந்து மெல்லிசா தூருது. பட் நாங்கள் முதலா கதைக்க விளைக்கிட்டேக்க வந்து ஸ்டார்ட்ல வந்து அட்டிச்சு ஊத்துனா மழை என்ன சொல்லி வேலை இல்லை. பாருங்க இந்த பூசணி எல்லாம் இப்படி வந்து காத்துக்கண்டு இப்ப வந்து உண்மையிலேயே இதுக்கு வந்து அவர் வந்து பாத்தி கட்டி இறக்க வேண்டிய டைம். இந்த மழையால தான் வந்து எல்லாம் மாறி போயிருக்கு. இப்போ வந்து ஏற்பட்ட காலநிலை பிரச்சனை. இந்த காலநிலை பிரச்சனையால தான் வந்து இவ்வளவு நிறைய வந்து பிரச்சனை எல்லாம் பிந்தி போகுது பாருங்க. இது வந்து தக்காளிக்கு எல்லாம் வந்து உழுது பாத்தியும் கட்டிட்டோம். ஏன்டாவது வேலைக்கு வச்சபடியே அது வந்து பிரச்சனை இல்லை. அதே சமயம் மிஞ்சால பாருங்க இந்த இதுகள் வந்து உங்களுக்கு வந்து நெல்லை காட்டுறேன் பாருங்க. பனையெல்லாம் வந்து இப்படி ஆடுதுன்னு பாருங்க. இந்த மலைக்கு வந்து என்னண்டு சொல்லலாம் கிடக்கு. சரியான காத்தா கிடக்கு. கதைக்கவே இல்லாது அப்படி காத்து அடிக்குது. அந்த காத்துக்குள்ளதான் வந்து நாங்க இப்போ வந்து தக்காளி தோட்டம் பார்ப்போம் வந்து கடைசியா சரியான காத்து மழையுமா கிடக்கு. ஒரு பக்கம் நான் வீட்டேருந்து வெளிக்கிட்டேக்க மழையே இல்லை வெளிச்சமா கிடந்துச்சு. அதே நான் இங்க தோட்டத்துக்கு வேற மேகத்தோட சரியான மழையா கிடக்கு. இப்போ வந்து அங்கால பாருங்க அந்த தொங்கல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து வெளிச்சு கொண்டு வந்துட்டு பாருங்க. அந்த தொங்கலை பாத்தீங்கன்னா தெரியும். தொங்கல் வந்து இப்போ அங்க வெளிச்சு கொண்டு வந்துட்டு இஞ்சால வந்து அந்த காத்தடிக்கிறபடியா மேகம் வந்து பக்கண்டு போறபடியா தெரியல. துமி விழுகுது 1-2 துமி தான் விழுகுது. இஞ்சால பாருங்க அப்படியே கேமராவில் பட்டுட்டாகும் வெண்படலை மாதிரி கிடக்குது பாருங்க. முன்னுக்கு வந்து பாருங்க அந்த இடையில வந்து வெள்ளையா கிடக்கு. வானம் வந்து நோமலா இருக்கு. அதே சமயம் பாருங்க எப்படி முகில் வந்து வேகமா போகுதுன்னு சொல்லி சரியான காத்து அப்படி காத்தடிக்குது பாருங்க. தென்னையும் பெனையிலையும் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. கேமராவே பிடிக்கலாம் கிடக்கு. அந்த பெனையை பாருங்க எப்படி காத்தடிக்குன்னு சொல்லி சரியான காத்தா கிடக்கு. இப்போ அதே சமயம் அதில் பார்த்தீங்கன்னா கோவா வச்சிருக்கணுமா. அந்த கோவாக்கும் இப்போ வந்து நிறைய ஆக்கள் வந்து நின்று வேலை செய்தோன்னுட்டவே இல்லை. ஆனால் இப்போ வந்து கோவா வந்து வேலை செய்தோன்னுட்டே ஆக்கள் வந்து மழை பெய்கிற வழியாக வந்து எல்லாருமே வந்து போயிடுச்சுனா நான் வந்து இப்போ கோவா என்ன இந்த காணொலியில் காட்டுவோம்னு நினச்சினாங்க. ஆனால் வந்து மழையால் வந்து காட்டையெல்லாம் போயிட்டுது. இப்போ இது வந்து தக்காளி தோட்டம். இப்போ இந்த தக்காளி தோட்டமும் மிளகாய் தோட்டமும் பூசணிக்காய் தோட்டம் தான் இப்போ வந்து பார்த்தனீங்கள். அதே கீரையும் தான் பார்த்தனீங்கள். வாங்க தொடர்ந்தாங்களவே காணொலிக்க பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த மழையால் தான் வந்து இதில் இருக்க நெல் வந்து விழுந்திருக்கு பாருங்க. அப்படி வந்து இஞ்சி பாருங்க இந்த காற்றை பாருங்க அப்படி அடிக்குதுன்னு சொல்லி சரியா கட்டும் காற்று அடிக்குது. மழையோட சேர்ந்து தான் காற்று அடிக்குது. உடுப்பெல்லாம் வந்து நினைஞ்சு ஓட்டுது. இப்போ பாருங்க அப்படி காற்று அடிக்கிறது சொல்லி இதான் வந்து அந்த வேக்கால். இந்த வேக்காலுக்கு அங்கால வந்து வயல் கிடக்கு. இந்த வயல் வந்து மழையால் தான் வந்து இந்த வயல் வந்து இதாண்டி இருக்கு. மழையால் தான் வந்து பாறை விழுந்திருக்கு. இது வந்து இப்போ வெட்ட வேண்டிய டைம். மழையைத்தான் எல்லாரும் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். எல்லாருமே வந்து ஆரக்கட்டாலுமே வந்து சொல்லினா மழை தான் வந்து மெயின் பிரச்சனைன்ற மாதிரி. மழை இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் வந்து அறிவு வந்து வெட்ட தொடங்கிடுவோம்ன்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லி கொண்டிருக்கணும். இப்போ இஞ்சாலையும் பாருங்க அந்த வேக்கால பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மழை பெய்து விழுந்து
வந்து அதில் பைக்குகள் போது பாருங்க, ஒரு தொங்கலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து பைக்குகள் வந்து போய் கொண்டிருக்கு. அதுதான் வந்து ஏனையிலேருந்து அப்படி நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தெரியும். ஆனால் வந்து அந்த எல்லாத்துக்கும் தெரியாது. இப்போ இதில் பைக்குகள் போகிறபடியே தெரியுது. இதில் வந்து பைக் நடமாட்டம் ஒன்றும் இல்லை தானே, பைக் ஒன்றும் பெருசாக வந்து போகிறோம். இந்த வீதியால் தான் வந்து நாங்கள் வந்து போவோம். இந்த வீதியை பாருங்க, குன்றும் குழியுமாக காணப்படுது. ஒரு சீரமைக்கப்படாத பாதையாக வந்து காணப்படுது. இது வந்து நிறைய காலமாக இப்படி தான் வந்து இருக்குது. இதுக்குனால தான் வந்து சவாரிக்கு போகிறாங்க எல்லாரும் வந்து போகிறவையல். இப்போ சவாரிக்கு யாராவது வந்து மாட்டு சவாரி நடக்குன்னு சொன்னால் இதுக்கு இந்த அம்மங்களுக்கு பின்பக்கத்தால் வந்தீங்கன்னு சொன்னால் சந்திரபுரம் உள்ள இடத்துல அந்த மதவடியால் அப்படியே நேர ஒரு பாதைக்கு வருது. அந்த பாதை தான் வந்து சவாரி தரவைக்கு போகிற பாதை. இதில் பாருங்க அப்படியே இதெல்லாமே வந்து இதுதான் அப்படியே பாருங்க. சில பூசணி மிளகா தக்காளி எல்லாம் நிற்கிது. அங்கால சணல் நிற்கிது. தொங்கலில் பார்த்தீங்கன்னா சணல் சணல் வந்து இடப்பருவத்தில் வந்து பசலைக்காண்டி அடிக்கிறவேல். இது வந்து குட்டை எடுக்கிற காணி வந்து சணலை வந்து வைக்கணும். இந்த காற்றுக்க வந்து இப்போ நாங்கள் வந்து கரைமிளகாயம் வந்து அப்படியே பார்ப்போம் வந்த நாங்கள் அங்கால கோவா நிற்கிது, கரைமிளகாய் நிற்கிது. மட்டையில் வந்து இப்போ வேறு வந்து நிறைய புது விதமான பயிர் எல்லாம் வந்து வைக்கணும். இப்போ எல்லோரும் வந்து சொல்லிவிடும், சில பேர் வந்து இப்போ கேரட் எல்லாம் வந்து தம்புள்ளைய கரெக்ட் தான் வந்து நல்ல தம்புள்ளையில் வச்சா தான் பெரும் அப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிடணும். ஆனால் வந்து மட்டிவில்லையே வந்து நீங்கள் வந்து பயிரிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டிவில் மண்ணுக்கு வந்து கேரட்டு எல்லா பயிருமே வந்து மட்டிவில் மண்ணுக்கு வந்து வரும். இப்போ வராதுன்னு சொல்லி ஒரு பயிருமே இல்லை மட்டிவில். எல்லா பயிருமே வந்து மட்டிவிலுக்கு என்னத்தை வச்சாலும் மட்டிவில் வரும். ஏன்னா அப்படி ஒரு மண் வளம். இப்போ சில இடத்துல வந்து சவர் மண்ணாக இருக்குது. இப்போ அந்த சவர் மண்ணில் மட்டும் வைக்கிறேன்னு சொன்னால் தான் பிரச்சனை. நீங்கள் எங்கே வச்சாலுமே வந்து நல்ல இதாக வந்து காணப்படும். இப்போ இதுல எல்லாம் வந்து நல்ல பயிர் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் வந்து இப்போ வச்சிங்கன்னு சொன்னால் இதில் எல்லாம் நல்ல விளைச்சல் வரும். இதில் எல்லாம் இப்போ வைக்கலாம். இப்போ இதில் வேல் வந்து வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக வேறு பயிர் வந்து நடுவினோம். இப்போ தக்காளி வச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் காலம் போக பைத்தை வைப்பினோம். இப்போ சைட்டுக்கு வந்து இப்போ கொட்டை பை தான் இந்த வீட்டு தேவைக்காண்டி வந்து போட்டிருக்கோம். அது மாதிரி கொஞ்சம் காலம் போக அப்படியே ஒரு பயிராக மாற்றி வச்சு கொண்டு வைப்பினோம். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவேன். தொடர்ந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை வந்து தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியுமா இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.